ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செட் ஓட கான்செப்ட் பார்ப்போம். A set is a collection of well defined objects. அப்படின்னா நம்ம நிறைய எலிமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மீனிங்ஃபுல் எலிமெண்ட்ஸாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு கலெக்ஷனில் நம்ம சேர்க்கலாம். இட் இஸ் கால்ட் as a set. For example, the odd natural numbers less than 10. Odd natural numbers less than 10 என்ன 1 3 5 7 9. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கலெக்ஷனில் இங்கே எழுதியிருக்கோம். A equal to 1 3 5 7 9. ஸோ இந்த மாதிரி கேர்லி பிரேசஸில் நம்ம இந்த கலெக்ஷன் எழுதணும்னா இட் இஸ் கால்ட் அ செட். ஸோ இந்த செட்டுக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் நம்ம தரலாம், ஆல்ஃபபெட்ஸ். இங்கே வந்து நான் கேபிட்டல் ஏன்னு தந்திருக்கேன். யூ கேன் டேக் இட் அஸ் பி சி எக்ஸெட்ரா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த வவல்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் நேம்லி AEIOU. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ கலெக்ஷன். V equal to AEIOU. இது வந்து ஒரு கேர்லி பிரேசஸில் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு எலிமெண்ட்ஸ் ஒரு ஆல்ஃபபெட்ஸும் இங்கே வந்து இட்ஸ் அ வவல். ஸோ வி கால் தட் அஸ் அ செட் ஆஃப் ஆல் வவல்ஸ். ஓகேவா? த சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் x square minus 5x plus 6 equal to 0. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து 2 and 3. இதுதான் இதோட ரூட்ஸ். ஸோ இது ரெண்டுமே நம்ம கலெக்ட் பண்ணுறோம் ஒரு செட்டாக. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு செட்டை கலெக்ட் பண்ண முடியும். ரைட், we'll discuss with more examples. n னா என்னன்னு தெரியும். the set of all natural numbers. z or z இது வந்து set of all integers. q வந்து the set of all rational numbers. r வந்து set of all real numbers. and z plus அப்படின்னா the set of positive integers. ஓகே, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும் எடுத்துக்கணுன்னா z plus. அதே மாதிரி q ப்ளஸ்னா the set of positive rational numbers. r plus அப்படின்னா the set of positive real numbers. ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஸோ இந்த செட்டை வந்து ரெண்டு ஃபார்மில் பார்ப்போம். ஒரு ஃபார்ம் பேர் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். வாட் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம்? the elements are listed, the elements are separated by commas and enclosed with braces. ஸோ நம்ம இப்போ முன்னால் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி A equal to 2 4 6 அப்படின்னு ஒரு செட் எடுத்தோன்னா இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம லிஸ்ட் பண்ண முடியுது. 2 4 6ன்ற நம்பர்ஸை நம்ம ஒரு செட்குள்ளே லிஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதை வந்து ஒரு கேர்லி பிரேஸில் நம்ம எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எக்ஸ்பிளிசிட்டாக அந்த எலிமெண்ட்ஸை நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கலெக்ஷன் பேர் வந்து இட்ஸ் அ ரோஸ்டர் ஃபார்ம். இந்த செட் பேர் ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் possess a single common property which is not possessed by any element outside the set. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், v equal to x அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறேங்க. இந்த x வந்து இட்ஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஸோ இந்த x என்னென்னலாம் எடுக்கலாம்? இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் இருக்க வவல்ஸ் எல்லாமே எடுக்கலாம். ஸோ என்னென்ன ஆல்ஃபபெட்ஸ் வவல்ஸ் இங்கே AEIOU. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அந்த AEIOU வந்து ரோஸ்டர் ஃபார்ம், பட் இது வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஸோ எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் இல்லை ஒரு லெட்டர் எடுத்துருக்கோம். அந்த எக்ஸ் வந்து என்னென்னலாம் வேல்யூஸ் எடுக்கும்னா AEIOU இதில் எடுத்துக்கும் இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம். அதான் மீன். அதே மாதிரி A equal to Z அப்படின்னு ஒன்று எடுத்திருக்கோம். Z is an odd natural number அப்படின்னு சொல்லுவோம். odd natural நம்பர்னால் என்ன? 1 3 5 7 எக்ஸெட்ரா அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கவுண்டபிளி இன்ஃபினைட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ A equal to Z such that Z is an odd natural number. Now we'll see some problems. Write the solution set of the equation x square plus x minus 2 equal to 0 in roster form. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 equal to 0வை நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணுன்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x minus 1 into x plus 2 equal to 0ன்னு கிடைக்கும். x minus 1 0 or x plus 2 equal to 0ன்னு கிடைக்கும். x minus 1 0ன்னு x வேல்யூ 1, x plus 2 0ன்னு x வேல்யூ -2. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸை நம்ம வந்து ஒரு செட்டாக எழுதணுன்னா அது வந்து ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட் தி செட் A equal to 1 4 9 16 25 etc. in set builder form. இன்னொரு எக்ஸாம்பிளில் இந்த மாதிரி ரோஸ்டர் ஃபார்மோடது கொடுத்துருக்கான், செட் பில்டர் ஃபார்மில் மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? A equal to x such that x is the
ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன்னா நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்தோன்னா என்னென்ன வரும், n ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதோட ஸ்கொயர்ஸ், இது 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் 25. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர். ஓகேவா, இந்த மாதிரி எழுதலாம். ஆர் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர்னு எழுதலாம். n வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்கும். நேச்சுரல் நம்பரில் வர எலிமெண்ட்ஸ்லாம் என்ன, 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா. அதோட ஸ்கொயரெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அதை தான் வந்து இப்படியும் எழுதலாம். ஐதர் யூ கேன் ரைட் இன் திஸ் வே, இந்த மாதிரி எழுதலாம். ஆர் யூ குட் ரைட் இன் திஸ் வே, இந்த மாதிரியும் நம்ம எழுதலாம். புரியுதா? இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள், ரைட் தி செட் 1/2 2/3 3/4 எக்ஸெட்ரா இன் செட் பில்டர் ஃபார்ம். இது செட் பில்டர் ஃபார்மில் இப்படி எழுதலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் 2 1 + 1 ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்குது. நியூமரேட்டர் 2னா டினாமினேட்டரில் 2 + 1, நியூமரேட்டர் 3னா டினாமினேட்டரில் 3 + 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே n அப்படின்னு கொடுத்தா இங்கே வந்து n + 1 வரும். ஸோ அதை தான் நான் இங்கே செட் பில்டர் ஃபார்மில் எழுதியிருக்கேன். எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு n/n + 1, வேறு n இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஓகேவா, இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். நவ் வில் கோ வித் சம் கொஸ்டின்ஸ். Which of the following are sets அப்படின்னு கேட்குறான். Justify your answer. The collection of all the months of a year beginning with the letter J. Jல பிகின் ஆகிற எல்லா மந்த்தையும் கலெக்ட் பண்ணலாமா? எஸ், we can collect. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணால் அது ஒரு செட். என்னென்ன, ஜான்வரி, ஜூன், ஜூலை, இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே பிகினிங் லெட்டர்ஸ் ஜி. அதனால் இது ஒரு செட்டாக கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ செட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், the collection of 10 most talented writers of India. இது நெக்ஸ்ட் கொஸ்டின், சாரி. ஸோ இதை வந்து செட்டுன்னு சொல்ல முடியுமா? 10 மோஸ்ட் டேலண்டட் ரைட்டர்ஸ்னால், டேலண்டட் ரைட்டர்ஸ்னால் யார் தெரியுமா நம்மளுக்கு? டேலண்டட் ரைட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்கு யாருன்னு தெரியாது. ஸோ எதை வச்சு நீங்கள் டேலண்ட்டை மெஷர் பண்ணுவீங்க? அதனால் இது ஒரு செட் கிடையாது. நோ, த இன்ஃபர்மேஷன் டு பி கலெக்டட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். வெல் டிஃபைன்னா டேலண்டட்னா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, அதனால் நம்ம கலெக்ட் பண்ண முடியாது. இது ஒரு செட்டாக, அதனால் இட் இஸ் நாட் அ செட். தேர்ட் கொஸ்டின், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 100. நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணலாம் இல்லையா? நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஆர் ஸ்டார்டிங் நம்பர் என்ன, 1 2 3 இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி போகுது. ஆனால் லெஸ் தேன் 100ன்னு சொல்கிறனால 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு 99 வரைக்கும் நீங்கள் ஒரு செட்டாக கலெக்ட் பண்ண முடியும். அதனால் இட் இஸ் அ வெல் டிஃபைன் கலெக்ஷன், தேர்ஃபோர் இட் இஸ் அ செட். அது எப்படி எழுதலாம்? b equal to x such that x is a set of all natural numbers and x வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி லெஸ் தேன் 100 வரைக்கும் எழுத முடியுது. இது வந்து நான் வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட், இன்சர்ட் தி அப்ரோப்ரியேட் சிம்பிள். இது இந்த சிம்பிள் பேர் வந்து பிலாங்ஸ் டு, இது வந்து நாட் பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவோம். இன் தி blank ஃபார் தி செட் a ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. இப்போ 5 வந்து ஏல இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. 5 இருக்கு இல்லையா ஏல, அதனால் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், பிலாங்ஸ் டு இ. 8 வந்து ஏல இருக்கா இங்கே? இல்லை, அதனால் 8 டஸ் நாட் பிலாங் டு இ. 10 ஏல இருக்கா? டஸ் நாட் பிலாங் டு இ, இந்த செட்டில் இல்லை. 0 ஏல இருக்கா? டஸ் நாட் பிலாங் டு இ. ஸோ இதுதான் வந்து இந்த பிலாங்ஸ் டு நாட் பிலாங்ஸ் டு சிம்பிளை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்காக இது இந்த கொஸ்டின். அடுத்தது எம்டி செட்னா என்னென்னு பார்ப்போம். எ செட் வித் நோ எலிமெண்ட்ஸ் இஸ் கால்ட் அன் எம்டி செட். It is denoted by phi or இந்த மாதிரி curly braces without any element. ஓகே, இது வந்து நல்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஃபைன்னு சொல்லுவோம் மேக்ஸில், PHI. ஓகேவா? பை வேறு ஃபை வேறு. இது வந்து curly braces without a element. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். b equal to x such that x is a student studying both 10th and 12th standard. ஒரு ஸ்டூடெண்ட் 10த்தும் 12த்தும் சேர்ந்து, 11th ஸ்டாண்டர்ட், 10த்தும் 11த்தும் சேர்ந்து படிக்க முடியுமா இங்கே? ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 ஸ்டாண்டர்ட் படிக்க முடியாது, அதனால் இது வந்து எம்டியாக இருக்கும். ஸோ இட் இஸ் எ எம்டி கலெக்ஷன். புரியுதா? அடுத்தது டீன்ற ஒரு செட்டு வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஆட். அதாவது ஒரு ஆட் நம்பரை இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதோட ஸ்கொயர் வந்து 4 வருமானு கேட்குறான். அந்த மாதிரி ஏதாவது ஆட் நம்பர் இருக்கா? 1 3 5 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். இதோட ஸ்கொயர் 4ன்னு வருமா? வராது. அதனால் இது வந்து எம்டி செட். Because the equation x square equal to 4 is not satisfied by any odd value of x. அதான் மீனிங். புரியுதா? அடுத்தது ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் செட்னா என்னென்னு பார்ப்போம். A set which is empty or consists of a definite number of elements is called finite set.
அதாவது ஒரு செட் எம்டி செட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டெஃபினைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது பேர் ஃபைனைட் செட். அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், let W be the set of days of the week, then W is finite. Days of the week என்னென்ன டே தெரியும் உங்களுக்கு? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப் டு சாட்டர்டே. இதை வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஃபைனைட் செட். let K be the set of points on a line, then K is infinite. ஒரு லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லைனில் எவ்வளோ பாயிண்ட் வேணால் வரும் இல்லையா? அதனால் இது வந்து இன்ஃபைனைட் செட். நோட், all infinite sets cannot be represented by ரோஸ்டர் ஃபார்ம். இன்ஃபைனைட் செட் எல்லாமே ரோஸ்டர் ஃபார்மில் எழுத முடியாது. ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன? நம்ம வந்து ஒரு கலெக்ஷனில் எல்லா நம்பர்ஸையும் அது மாதிரி டிஃபைன் பண்ண மாதிரி முடியாது ஒரு கர்லி பிரேசிஸில். ஃபார் எக்ஸாம்பிள், த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸை ரோஸ்டர் ஃபார்மில் எழுத முடியுமா? இந்த மாதிரி கர்லி பிரேஸில் ரியல் நம்பர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுங்க? 1 2 3லாம் எழுதலாம். ஆனால் ரியல் நம்பர்னா 1 1.0 1.00 01 002 இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை வந்து கண்டிப்பாக ஒரு கர்லி பிரேசிஸ்குள்ளே எழுத முடியாது. அதனால் ரோஸ்டர் ஃபார்மில் அதை எழுத முடியாது. The elements in this set do not follow any particular pattern. அதனால தான் இதை ரோஸ்டர் ஃபார்மில் எழுத முடியல. இப்போ ஈக்குவல் செட்னா என்னென்னு பார்க்கலாம். 2 sets A and B are said to be equal if they have exactly the same elements. ஸோ 2 செட் எடுத்துக்கோங்க A, Bன்னு. அது எப்போ A ஈக்குவல் டு பின்னு சொல்லுவோம்னா ஏலையும் பிலையும் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் சேமாக இருக்கும், அதோட சைஸும் சேமாக இருக்கும். சைஸ்னால் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதர்வைஸ் இட் இஸ் அன்ஈக்குவல், இல்லைனா அன்ஈக்குவல்னு சொல்லுவோம். A equal to 1 2 3 4, B equal to 3 1 4 2 இப்படி இருக்குது. இங்கே 1 2 3 4 இருக்குது, இங்கே 3 1 4 2 இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இதில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. அதே நேரத்தில் இதில் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் வேறு வேறு பிளேஸில் இருந்தாலும் செட் வந்து இட் இஸ் நாட் லைக் ஆர்டர்டு. ஓகேவா? எங்கே வேணால் இதை எழுதலாம். ஸோ ஏவும் பியும் சேம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆப்வியஸாக இந்த இடத்துல ஈக்குவலாக தான் இருக்கணும் கலெக்ஷனுக்கு. அப்போ தான் வந்து நம்ம ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்ல முடியும். ஸோ அதையும் நான் சொல்லியிருக்கேங்க. நவ் ஏ இஸ் a set of prime numbers less than 6. P is a set of prime factors of 30. Prime numbers less than 6 என்னென்ன வரலாம்? 2 3 5. P வந்து prime factors of 30. prime factorsனால் 1 2 3, இதுக்கு என்னெல்லாம் வரலாம்? 5 6 அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இதுக்கு வரும். 30க்கு வரும் இல்லையா? அதில் வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 13 எடுக்கும்போது ப்ரைம் நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். 2 3 5. அதனால தான் இதில் 2 3 5 எடுத்துப்போம். 6 எடுக்கக்கூடாது, ஏன்னா 6 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அதனால் A ஈக்குவல் டு P, அதாவது இந்த 2 செட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நோட் கொடுத்துருக்கோம். A set do not change if one or more elements of the set are repeated. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், A வந்து 1 2 3, B வந்து 3 3 1 2 2. ஸோ இங்கே 3 ரிப்பீட் ஆகிருக்கு. ரிப்பீட் ஆனாலும் அதை ஒரு 3 தான் நம்ம எடுத்துப்போம். இது ஒரு 2 தான், இது 1. ஸோ இது 1 2 3, இது 1 2 3. அதனால் ரெண்டும் A and B they are going to be equal அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இல்லை சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த நல் செட்? நல் செட் வந்து நல் செட்டோட எக்ஸாம்பிள்ஸ் இங்கே என்னன்னு கேட்குறான். The set of odd natural numbers divisible by 2. Odd natural numbers divisible by 2 அப்படின்னு ஏதாவது நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போமா அப்படின்னு பார்க்குறோம். odd natural நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு 1 2 3 4 5 இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து odd natural நம்பர்ஸ்னால் என்ன? 1 3 5 7 இதெல்லாம் odd natural numbers. இந்த நம்பர்ஸ்லாம் 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அதனால் வந்து எந்த எலிமெண்ட்டும் உள்ளே இங்கே இருக்காது. அதனால் இது எம்டி செட். ஏ செட் இஸ் நல் செட். நல் செட்டும் எம்டி செட்டும் சேம் தான் மீனிங். செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் ஈவன் நம்பர் ஏதாவது இருக்குமா? இருக்குது. 2 இஸ் அ ப்ரைம் நம்பர் விச் இஸ் ஈவன். அதனால் இது வந்து ஒரு நல் செட் கிடையாது. ஏன்னா வந்து எந்த நம்பரும் உள்ளே வரக்கூடாது இந்த செட்டில். அதுதான் நல் செட், இல்லை எம்டி செட். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட்? த செட் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் அ இயர், எஸ் இட் இஸ் கவுண்டபிள். ஏன்னா மந்த்ஸ் ஆஃப் அ இயர்னால் என்ன? ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எக்ஸெட்ரா டிசம்பர் வரைக்கும் 12 மந்த்ஸ் இருக்குது. அதனால் கவுண்ட் பண்ண முடியும்னால இட்ஸ் அ கவுண்டபிள் செட். கவுண்டபிளாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஃபைனைட் செட்டாக தான் இருக்கும். ஓகே, அதனால் ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது. இது வந்து எங்கே போகுதுன்னு தெரியுமா? இது கவுண்ட் பண்ண முடியும், ஆனால் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ண முடியும்னு தெரியாதனால இது பேர் வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செட் வந்து கவுண்ட் பண்ண முடியும், ஆனால் இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்குன்னா இதை வந்து இன்ஃபைனைட் செட்னு சொல்லலாம். ஸோ வி கால் இட் as a இன்ஃபைனைட் செட்.
பர்டிகுலராக அதை சொல்லணும்னா இட்ஸ் கவுண்டபிள் இன்ஃபினைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இதை வந்து இன்ஃபினைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் வெதர் தி ஃபாலோயிங் செட் இஸ் ஃபைனைட் ஆர் இன்ஃபினைட். The set of lines which are parallel to the x-axis. It is finite, it is infinite since the lines are infinite அப்படின்னு சொல்கிறாங்க. The set of lines which are parallel to x-axis அப்படின்னா என்ன, இது வந்து x-axisக்கு பேரலாக நிறைய லைன்ஸ் வரையலாம். எவ்வளோ லைன்ஸ் வரைய முடியும், எவ்வளோ லைன்ஸ் வேணால் வரையலாம். அதனால் இது இன்ஃபினைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். The set of numbers which are multiples of 5. மல்டிபிள்ஸ் ஆஃப் 5னா இங்கே பாருங்கள், இந்த செட் எடுத்துருங்க. 5, 10, 15, 20, 25 போயிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இட் இஸ் அ இன்ஃபினைட் செட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், a ஈக்குவல் டு எக்ஸ் such that x is a multiple of 10, b ஈக்குவல் டு 10, 15, 20, 25, 30 எக்ஸெட்ரா. ஸோ மல்டிபிள் ஆஃப் 10னா என்ன, 10, 20, 30, 40 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். டெஃபினட்டாக இந்த செட்டும் சேம் கிடையாது. ஏன்னா இதில் 15 இருக்கா, இல்லை. ஸோ a இஸ் நாட் ஈக்குவல் டு b. ஆனால் ரெண்டு செட்டுமே இன்ஃபினைட் செட். ஏன்னா எவ்வளோ நம்பர்ஸ் போகும்னு தெரியாது. இங்கேயும் இன்ஃபினைட், இதுவும் இன்ஃபினைட் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், a ஈக்குவல் டு எக்ஸ் such that x is a letter in the word follow அப்படின்னு ஒரு வேர்டில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது. b ஈக்குவல் டு y such that y is a letter in the word wolfல எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது. ஏல இருக்க லெட்டர்ஸ் எடுத்து எழுதணும். o வந்து ஒரு தடவை தான் எழுதணும், l ஒரு தடவை, w அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். உல்ஃபில் அதே மாதிரி WOLF. இதில் பார்த்தீங்கன்னா F இருக்குது, L இருக்குது, W இருக்குது, O இருக்குது, ரெண்டு செட்லேயுமே. அதனால் ஏவும் பியும் ஈக்குவல் செட். புரியுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆர் கொஸ்டின், ஃப்ரம் தி செட்ஸ் கிவன் பிலோ செலக்ட் தி ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவல் செட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ A, B, C, D, E, F, G, H இது கொடுத்துருக்காங்க. இதில் பியும் டியும் பார்த்தீங்கன்னா சேம் செட். நம்பர்ஸ்லாம் வேறு பொசிஷனில் இருக்க தவிர B and D are going to be equal. ஈயும் ஜியும் சேம். ஏன்னா இதில் -1 இதில் 1 -1 எப்படி இருந்தாலும் ஈயும் ஜியும் சேம் தான். ஸோ இதில் வந்து இது ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நவ் வில் கம் டு சப்செட்ஸ். சப்செட்ஸ்னால் என்ன? கன்சிடர் எக்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் ஸ்கூல், y ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ். ஸோ வந்து எக்ஸ் வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் ஸ்கூல், y வந்து செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் y இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ். ஏன்னா செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸில் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக ஸ்கூல்லேயும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் y இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ். அது எப்படி எழுதியிருக்கும், we denote that as y is contained in, இந்த சிம்பிள் பேர் contained சிம்பிள், contained in x. அது எப்படி எழுதுறோம், இந்த சிம்பிள் வந்து இஸ் contained in அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா இஸ் a subset of அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டெஃபினேஷன், a set A is said to be a subset of a set B if every element of A is also an element of B. இது வந்து ஃபார்மல் டெஃபினேஷன். A வந்து பிக்கு எப்போ சப்செட்னு சொல்லலாம், எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் A is also an element of B. அதாவது ஏல இருக்க எலிமெண்ட் எல்லாமே பிக்குள்ளேயும் இருக்கும். அதனால் A is contained in B. whenever ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து கேபிட்டல் A, பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் கேபிட்டல் பின்னு எடுத்தோம்னா கேபிட்டல் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே கேபிட்டல் பியில் இருக்கும். அதனால் இட் இஸ் அ subset. A is a subset of B. Note, every set is a subset of itself. எல்லா செட்டும் அதுக்கே சப்செட் தான். 5 is a subset of every set. அதாவது நல் செட் வந்து எப்பயுமே இட் இஸ் a hidden subset of every set. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். The set Q of rational numbers is a subset of the set R of real numbers. கண்டிப்பாக Q வந்து Rல தான் இருக்கும் இல்லையா. அதனால் வந்து Q is a subset of R. Let A equal to 135, B equal to x such that x is a natural number less than 6 அப்படின்னு எடுத்துருக்கும். ஸோ A வந்து 135, B வந்து இட்ஸ் அன் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆட் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 6னா என்னென்ன நம்பர்ஸ் வரும், 1, 3, 5. ஸோ ஏவும் பியும் சேம் தான் இங்கே இல்லையா. பியும் 135 தான். ஸோ AB சேம், பட் ஆனால் நம்ம வந்து A இஸ் கண்டெய்ன்ட் இன் B அண்ட் B இஸ் ஆல்சோ கண்டெய்ன்ட் இன் ஏன்னு சொல்லலாம். A Bயில் கண்டெய்னாக இருக்கும், B ஏல கண்டெய்னாக இருக்கும்னு சொல்லலாம். அப்படி A Bலையும் B ஏலையும் இருந்ததுன்னா அது வந்து A ஈக்குவல் டு பின்னு சொல்லலாம். we denote it by A is contained or equal to. இந்த மாதிரி போட்டோம்னா அர்த்தம்னா A வந்து Bயில் இருக்குது, அதே நேரத்தில் ஏவும் பியும் சேமாக இருக்குது. B வந்து ஏல இருக்குது, அதே நேரத்தில் பியும் ஏயும் சேமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். we call A is an improper subset of B. இம்ப்ராப்பர்னா இந்த மாதிரி ஏவும் பியும் சேமாக இருந்ததுன்னா ஏவை வந்து இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம்.
or B is an improper subset of V. Let A and B be two sets. If A is contained in B and A is not equal to B, suppose A வந்து B குள்ளே இருந்து A வந்து B ஓட சின்னதாக இருக்குது, இல்லை A வந்து not equal to B இருக்குது அப்படின்னா A வந்து B ஓட ஆப்வியஸாக சின்னதாக இருக்கும். Then A is called a proper subset of B and B is called a superset of A. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A வந்து 1 2 3, B வந்து 1 2 3 4. கண்டிப்பாக ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் 1 2 3 பிக்குள்ளே இருக்கனால A is a proper subset of B. B வந்து A விட பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் B is called a superset of A. So A is strictly contained inside B. So B is a superset of A. So இது புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னா என்ன? If a set A has only one element, ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா it is called a singleton set. So singleton set A இந்த மாதிரி ஒரே எலிமெண்ட் இருக்குன்னா it is a singleton set. Subsets of set of real numbers அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் இப்போ நம்ம ரியல் நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன சப்செட் இருக்குன்னு பார்ப்போம். n வந்து 1 2 3 4 எக்ஸெட்ரா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். Z வந்து -2 -3 -2 -1 0 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். Q வந்து இட் இஸ் இந்த ஃபார்ம் x equal to p by q where q not equal to 0. pq வந்து இன்டீஜர்ஸில் இருக்கும், அது வந்து செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். அதே மாதிரி q காம்ப்ளிமெண்ட் வந்து tன்னு சொல்லுவோம், அது வந்து செட் ஆஃப் ஆல் irrational நம்பர்ஸ். இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் இல்லை ரியல் நம்பரில், அதெல்லாம் irrational நம்பர்ஸ்னு சொல்லுவோம். The numbers which are not rational we call it as irrational. For example root of 2 இதெல்லாம் வந்து irrational numbers இல்லை 5. So we call those numbers as irrational numbers. Clearly நேச்சுரல் நம்பர் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக இன்டீஜர்ஸ்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இன்டீஜர்ஸ் கண்டிப்பாக ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கும். இது ஒரு சப்செட் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ்னால் ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கும், இர்ரேஷனல் நம்பர்ஸும் ரியல் நம்பர்ஸ்குள்ளே இருக்கும். சரியா? நேச்சுரல் நம்பர் வந்து கண்டிப்பாக இர்ரேஷனல் நம்பரில் இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் கண்டெயின். ஸோ இதெல்லாம் வந்து சில ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இன்டர்வல்ஸ் அஸ் அ சப்செட் ஆஃப் ஆர். இப்போ வந்து நம்ம இன்டர்வல்ஸ் வந்து சப்செட் ஆஃப் ஆர் வந்து நம்ம இது பண்ணுறோம். இப்போது இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரியல் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இன்டர்வல்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறது, சப்செட் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்ப்போம். லெட் a, b belongs to R and a is less than b. The set of all real numbers y such that a less than y less than b is called an open interval and it is denoted by open brackets. இது பேர் வந்து ஓப்பன் braces a, b. ஸோ இந்த ஓப்பன் ப்ராக்கெட் a, bன்னு போட்டோன்னா என்ன அர்த்தம்னா ஏலேருந்து பிக்குள்ளே எல்லா நம்பர்ஸும் இருக்கும், ஆனால் ஏபி இருக்காது. அதில் a and b are not included. So it is a open interval a, b. அடுத்தது the intervals which contains the end points is called closed interval and it is denoted by closed bracket. இப்படி போட்டால் closed bracket a, b. So closed bracket a, b என்ன? x such that x is between a and b as well as equal to a and b. So a less than equal to x less than equal to b ன்னு எழுதும். ஸோ இது வந்து closed interval. closed intervalனால் a and bக்குள்ளே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வரும், அதே நேரத்தில் ஏவும் பியும் வரும். ஓப்பன் இன்டர்வல்னால் ஏ அண்ட் பிக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரும், ஆனால் ஏபி வராது. ஏபி தவிர மிச்சம் உள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ்லாம். இன்டர்வல்ஸ் க்ளோஸ் அட் ஒன் எண்ட் அண்ட் ஓப்பன் அட் அதர் எண்ட். ஓகே, அது எப்படி இருக்கும் பாருங்கள். ஏ வந்து இந்த இடத்துல க்ளோஸ்டு, பி ஓப்பன்னா ஏ வந்து எடுத்துக்கணும், ஏ வந்து இருக்குது, பட் ஆனால் பி வந்து இல்லை. அதில் இருக்க ஏலேருந்து பிக்கு முன்னால் வர எல்லா எலிமெண்ட்ஸும் எடுப்போம். இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல் ஃப்ரம் ஏ டு பி இன்க்ளூடிங் ஏவை இன்க்ளூட் பண்ணுறோம் பட் எக்ஸ்க்ளூடிங் பி. அதே மாதிரி ஓப்பன் இன்டர்வல் ஏ க்ளோஸ் இன்டர்வல் பினா எக்ஸ் சச் தட் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு பி இஸ் அன் ஓப்பன் இன்டர்வல் ஃப்ரம் ஏ டு பி. அதாவது ஏலேருந்து பிக்குள்ளே எடுத்துக்கிறோம், ஆனால் பியை இன்க்ளூட் பண்ணுறோம், ஏவை இன்க்ளூட் பண்ணல. ஏவை விட்டுட்டு ஏக்கு அப்புறமா இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் அப் டு பி வரைக்கும் எடுத்துக்கணும். அது வந்து ஓப்பன் இன்டர்வல் ஏ க்ளோஸ் இன்டர்வல் பி. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஏ வந்து -3 -5, அதாவது -3யும் கிடையாது 5ம் கிடையாது, ஆனால் -3லேருந்து -5க்குள்ளே எல்லா நம்பர்ஸும் எடுத்துப்போம். பி வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -7 9, -7ம் எடுத்துக்கணும் 9ம் எடுத்துக்கணும், அதுக்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸும் எடுத்துப்போம். கண்டிப்பாக ஏ வந்து பிக்குள்ளே இருக்கும் இல்லையா, ஏன்னா பி வந்து -7 -6 -5 அப்படின்னு எழுதிங்கன்னா -3 உள்ளே வரும், இந்த சைடில் 5க்கு அப்புறம் 9 வரைக்கும் வரும். ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ்குள்ளே கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து A is contained in B, that is A is a subset of B. Closed interval 0
ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா செட் ஆஃப் ஆல் நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ், அதாவது ஜீரோவோட சேர்த்து எல்லா நம்பர்ஸும் எடுக்கிறோம் இன்ஃபினிட்டி வரைக்கும்னா நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். -empty 0 அப்படின்னா இட் டிஃபைன்ஸ் செட் ஆஃப் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ், அதாவது ஜீரோவுக்கு முன்னால் இருக்க எல்லா நம்பர்ஸும் வந்து நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதும். -infinity describes a set of real numbers in relation to a line extending from minus into plus infinity. அதாவது வந்து இது வந்து ஒரு ரியல் லைன், -infinity ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்குள்ளே எல்லா நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ் எடுத்தாலும் அது வந்து we call it as a real number அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓப்பன் இன்டர்வல் a, bனா இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நான் இந்த மாதிரி டினோட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இந்த ஏ கிடையாது, பி கிடையாது, ஏ இல்லை பி இல்லை, அதை தவிர அதுக்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸும் எடுத்துப்போம். க்ளோஸ் இன்டர்வல் a, b இது ஏ பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவும் இருக்குது பியும் இருக்குது, அதுக்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸும். க்ளோஸ் இன்டர்வல் ஏ இருக்குது, ஓப்பன் இன்டர்வல் பின்னா ஏலேருந்து பிக்கு முன்னால் வர எல்லா எலிமெண்ட்ஸும். ஓப்பன் இன்டர்வல் ஏ இது ஓப்பன் இன்டர்வல், பி வந்து க்ளோஸ் இன்டர்வல் அப்படின்னா ஏ கிடையாது பட் பிக்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸும். ஸோ இது இந்த பிக்சர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். The set x such that x belongs to R -5 less than x less than or equal to 7 in set builder form can be written in the form -5, 7. அதாவது இது செட் பில்டர் ஃபார்மில் ஒரு செட்டை கொடுத்துருக்காங்க, இது இன்டர்வல் ஃபார்மில் எழுத முடியும் இல்லையா. எப்படி எழுதலாம்? -5 ஓப்பன், ஏன்னா -5க்கு ஈக்குவல் கிடையாது, ஆனால் 7க்கு ஈக்குவல்ன்றதால க்ளோஸ்ட் 7 அப்படின்னு இது ஒரு பேர் வந்து இன்டர்வல் ஃபார்ம். அதே மாதிரி இன்டர்வல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க -3, ஓப்பன் இன்டர்வல் 5ன்னு கொடுத்துருக்காங்க. தட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் x said that -3லேருந்து -3 ஏன்னா க்ளோஸ்ன்றதால -3 less than or equal to less than 5, 5க்கு முன்னால் வரைக்கும் நம்ம எழுதலாம். The number b minus c is called the length of any intervals a, b open, a, b closed interval, closed a, open b, open a, closed b. இப்படி எப்படி கொடுத்ததாலும் இந்த இன்டர்வல் பியிலேருந்து ஏவை நம்ம சப்ராக்ட் பண்ண போது ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் தான் அது வந்து லென்த் ஆஃப் தி இன்டர்வல்னு சொல்கிறோம். லென்த்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 3, 5 அப்படின்னு எழுதுகிறோன்னா 3 - 5, 5 - 3, இது வந்து நீங்கள் இது -2 இது 2 தான், ஆனால் வந்து நீங்கள் லென்த்துன்னு சொல்லும் போது இது வந்து இதோட லென்த் வந்து 2 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எழுதுறது பேர் தான் லென்த். லென்த் வந்து இட்ஸ் அ பாசிட்டிவ் குவான்டிட்டி, புரியுதா? ஸோ அப் டு திஸ் ஐ வில் ஸ்டாப் திஸ் லெக்சர். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் செட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.